மகேஷ் சாருக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாரும் கட்டாயம் நாளைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு வரணும்னு சொல்லிட்டு அன்புவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. அன்பு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை நீ யார்கிட்டையுமே சொல்லாத. ஆனந்திக்கு நாளைக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்ல என்னன்னு தெரியாமல் அன்பு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஆனந்தியை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். அவளும் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஆனந்தியை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல இதை கேட்ட அன்பு திகைச்சு போகிறாரு. ஆனந்தியை உயிருக்கு உயிராக லவ் பண்ணும் அன்புவால் இதை கேட்டு தாங்கிக்க முடியலை. அங்கேருந்து கிளம்பும் அன்பு நேராக ஆனந்தியிட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. என்ன அன்பு சொல்கிறீங்க? மகேஷ் சார் மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் என் மேலே இப்படி பிரியம் வச்சுருக்குவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல ஆனந்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆஃபீஸில் எந்த வேலையும் பார்க்க முடியாமல் குழப்படியாக இருக்காங்க ஆனந்தி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்புவை நான் காதலிக்கணும்னு மனசார ஆசைப்பட்றேன். எங்களுக்குள்ள காதல் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தில் முடியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வேளையில் மகேஷ் சார் மனசில் இப்படி ஒரு ஆசையை நான் தூண்டி விட்டுட்டேனேன்னு சொல்லி ஆனந்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க. பிறந்த நாளுக்கு அன்புவும் ஆனந்தியும் எப்படி போக முடியும்னு யோசிக்கிறாங்க. என் மேலே வச்சுருந்த மொத்த நம்பிக்கையும் இப்போ உடைய போதேன்னு சொல்லி அன்புவும் ரொம்பவே கவலைப்படுறாரு.